வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி போயிருக்காங்க. முத்து, ரவி, ஸ்ருதி, செல்வம் 4 பேரும். அங்க இங்கன்னு தேடிட்டு சோர்ந்து போய் நிக்க, சிந்தாமணியோட அல்லக்கை வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு போகுது. உடனே முத்து அந்த ரூம்குள்ள போய் பீரோவை திறந்து பார்த்து கொஞ்சம் தேட அந்த கரெக்டான பணம் கிடைச்சிடுது. பஞ்சப்பைய வெளியே எடுத்துட்டு ரவி, ஸ்ருதி, செல்வம் எல்லாரையும் கூப்பிட்டு பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. ஓகே. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்பலான்னு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வெளிய போன சிந்தாமணிக்கும் வயிறு சரியில்லாம அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. பணத்த பின்பக்கமா செருகிக்கிட்டு, "அவ்வளவுதான்ப்பா, நாங்க கிளம்புறோம்னு" கீழ வர்ற முத்து சொல்ல, "அவ்வளவுதானா? கிளம்புறீங்களான்னு?" கேட்க, "எஸ், எஸ். வி டிட்ன்ட் டேக் எனிதிங். இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன்" அப்படின்னு ரவி சொல்ல, "என்னது?" அப்படின்னு அந்த அல்லக்கை புரியாம கேட்க, "அது தப்பான தகவல் வந்துருச்சு. இங்க பணம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு" முத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே சிரிக்கிற அல்லக்கையே, "அதத்தானே நாங்களும் சொன்னோம். எங்க அக்கா ஏமாத்தி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இங்க எதுவும் இருக்காது" அப்படின்னு அல்லக்கை சொல்லிட்டு இருக்கு. உளறல் மன்னன் செல்வா, "அததான் நாங்க எடுத்துட்டு போறோமே" அப்படிங்கிறாரு. "என்னது?" அப்படின்னு அல்லக்கை புரியாம கேட்க, செல்வத்தோட கால ஒரு மிதி மிதிக்கிற முத்து, "அது எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதான் நாங்க போறோம்னு" சொல்றாரு. "அப்புறமா உங்க மேடம் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஒரு சின்ன சைன் பண்ணணும்." "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு முத்து நடக்க, பின்னாடியே 3 பேரும் ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் வேகமாவே நடந்து வர, கடைசியா வந்த ஸ்ருதி பின்பக்கமா யாரோ இழுக்கிற மாதிரி அப்படியே நின்னுடுறாங்க. "ஏய், சீக்கிரம் வாங்கடா, ஓடுங்கடா" அப்படின்னு 3 பேரும் காருக்கு ஓடி வர்றாங்க. "ஏறு ஏறு போலாம்" அப்படின்னு கார் டோர் திறக்கிற முத்து, "எங்கடா பலகுரல காணோம்னு" கேக்குறாரு. நிக்கிற ஸ்ருதி, "ஆஹா, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமா" அப்படின்ற பயத்துல லைட்டா திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களோட முடி கதவுல மாட்டியிருக்கிறது தெரியுது. அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. "என்னடா, பின்னாடி தானே வந்தாங்க, எங்கன்னு" மறுபடியும் 3 பேரும் ஓடி வர்றாங்க. நின்றுட்டு ஓடுறப்பயே, "ஏய், சிந்தாமணி கார் வருதுறாங்கிறாரு" செல்வம் பார்த்துட்டு. அந்த வீதியோட கார்னர்ல சிந்தாமணியோட கார் நுழையுது. "என்னடா, அதுக்குள்ள வந்துட்டாங்க" அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு. "ஏய், ஸ்ருதி உள்ளர இருக்காடா" அப்படின்னு ரவி பரபரக்க, "டேய், வண்டியில ஏறுறா ஃபர்ஸ்ட்" அப்படின்னு 3 பேரும் மறுபடியும் கார்ல ஏறிடுறாங்க. சிந்தாமணியோட கார் வீட்டை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஸ்ருதி அவங்க முடியை எடுத்து விட்டுட்டு இருக்கு ட்ரை பண்றாங்க. ஏற்கனவே பயந்து போயிருந்த ரவி, "போச்சு, நல்லா மாட்டணும்" அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க, டக்குன்னு ஸ்ருதி எடுத்துக்கிறாங்க முடிய கதவுல இருந்து. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வரவும், சிந்தாமணி காரை நிறுத்திட்டு இறங்கவும் கரெக்டா இருக்கு. "டேய், அவங்க ஸ்ருதிய பாத்துட்டாங்கடா" அப்படின்னு ரவி பயத்தோட சொல்லிட்டு இருக்க, இறங்குற சிந்தாமணி ஸ்ருதி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் காருக்குள்ள உட்கார்ந்து ரொம்பவே பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி அப்படியே நின்னுட்டு இருக்க, இறங்குன சிந்தாமணி, "யாரு கண்ணு நீ?" அப்படின்னு கேட்க, ஸ்ருதி இதை எதிர்பார்க்காதனால, அது அது வந்து" அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறவங்க, "நீங்க யாருன்னு" கேக்குறாங்க. "என்ன கண்ணு நீ? ஏன் வீட்டுக்குள்ள இருந்து வந்து என்னையே யாருன்னு கேக்குற? டொனேஷன் ஏதாவது தேவைப்படுதா?" அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஸ்ருதி இன்னும் இயல்புக்கு வரல. அது அது நான் வந்து" அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. "டேய் முத்து, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் வேணான்னு. இப்ப பாரு, அவ நல்லா மாட்டிக்கிட்டா" அப்படின்னு ரவி ரொம்பவே புலம்ப, "டேய் டேய்" அப்படின்னு செல்வமும் பதறாரு. "டேய், அமைதியா இருடா, பலகுரல் அதெல்லாம் சமாளிச்சிடுங்கிறாரு முத்து. பிரச்சனைனா இறங்கி போய் பாத்துக்கலாம்னு அவரு சொல்ல, ரவி முத்துவையே பாத்துட்டு இருக்காரு. "அப்படிலாம் விட்டுட மாட்டேன்" அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அது அது நான் வந்து இங்க" அப்படின்னு ஸ்ருதி இன்னுமே புலம்பிட்டு இருக்க, "எதுவா இருந்தாலும் கேளு கண்ணு, வேலை ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சிந்தாமணி கேட்க, "இல்ல, நான் நான் வந்து" அப்படின்னு ஸ்ருதி இன்னும் முடிக்காமயே நிக்க, "சரி சரி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் இப்போ வந்துடுறேன், நீ இங்கேயே நில்லு என்ன" அப்படிங்கிற சிந்தாமணி உள்ளர போக, அந்த மெயின் அல்லக்கையும் கூடவே உள்ளர போகுது. "அப்பாடா, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு" ஸ்ருதி அங்கிருந்து ஓடி வர்றாங்க. இத பாக்குற செல்வம், "டேய், வண்டிய ஸ்டார்ட் பண்ணி வையே" அப்படின்னு சொல்ல, வண்டிய ஸ்டார்ட் பண்ற முத்து, கதவை தரங்கிறாரு ரவி கிட்ட. ரவி கதவை திறந்துட, சட்டுன்னு உள்ளர ஸ்ருதி ஏறிடுறாங்க. "போடா போடாங்கிறாரு." கார் கிளம்பிடுது. சிந்தாமணி வேகமா வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்போ வீட்டுக்குள்ள பேசிட்டே இருந்தது இல்லைங்களா ஒரு அல்லக்கை, "அக்கா, நம்ம வீட்டுக்கு வருமான வரித்துறைன்னு ஆரம்பிக்க." "டேய் போடா, அவசரம் தெரியாம" அப்படிங்கிற சிந்தாமணி வாஷ்ரூமுக்கு ஓடுறாங்க. கார் கொஞ்ச தூரம் மெயின் ரோட்டுக்கு வந்துடுது. "டேய், முதல்ல எல்லாரும் அந்த டேக கழட்டிருங்கடா." "டேய் குடுடான்னு" ரவி கிட்ட ஸ்ருதி குடுமான்னு வாங்குறாரு செல்வம். "டேய், முதல்ல அதை உள்ளர தூக்கி வச்சிருடா, டேஷ்போர்ட்ல வச்சிருன்னு" முத்து சொல்லிட்டு இருக்காரு. வேகமா வெளியே வராம உள்ளர என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ரவி கேக்குறாரு. "அப்படியே அடிச்சேன்னு வையேன்னு" சொல்லிட்டு ஒரு அடி வைக்கிற ஸ்ருதி, "நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்டாடா, என்னைய அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்ட"
அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "நீ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கன்னு நெனச்சேன்." அப்படின்னு ரவி சொல்ல, "அத கூட பாக்க மாட்டேல்ல? உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு வரவே கூடாதுடாங்கறாங்க ஸ்ருதி." "ஏம்மா, அந்த பொம்பள கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே, எதுவும் மாட்டிக்கலையேன்னு செல்வம் கேக்குறாரு." "இல்ல, இல்ல. யாரு என்னன்னு கேட்டாங்கங்கறாங்க ஸ்ருதி." "ஆமா, நீ என்ன சொன்னன்னு முத்து கேக்க, நான் எங்க சொன்னேன்? அந்த லேடிக்கு ஏதோ வயிறு சரியில்லையாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு உள்ளர போயிட்டாங்க. நானும் ஓடி வந்துட்டேங்கறாங்க ஸ்ருதி." "நல்ல வேலைம்மா, அவங்களுக்கு வயிறு கலக்கிருச்சு. இல்ல, நம்ம எல்லாருக்கும் கலங்கியிருக்கும்." அப்படின்னு செல்வம் சொல்ல, "ம், நீ மட்டும் மாட்டியிருந்த, அவ்ளோதாங்கறாரு ரவி." "டேய், பலகுரல டேலண்டான ஆள்டா. அதெல்லாம் தப்பிச்சிரும்னு எனக்கு தெரியும். நீதான் பதறிட்டன்னு முத்து சொல்ல, "தேங்க்யூ முத்து." "பாத்தியா, முத்து என்னைய புரிஞ்சுகிட்ட அளவுக்கு கூட நீ என்ன புரிஞ்சுக்கல. விட்டுட்டு பாதியில ஓடி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதியோட கைய புடிச்சிட்டு, "சாரிம்மா, சாரிம்மான்னு விடாம சொல்லிக்கிட்டே இருக்காரு ரவி. "சரி, சரி, அதான் மாட்டிக்காம நம்ம வெளியில வந்துட்டோம்ல. இந்த விஷயத்த ஃபோன் போட்டு சொல்லிரலாம் மீனாவுக்கு." அப்படிங்கிற முத்து மீனாவுக்கு கால் பண்றாரு. "ஏங்க, என்னங்க, உங்க போன காணோமேன்னு டென்ஷனா இருந்துச்சு. என்னாச்சு?" அப்படின்னு மீனா கேக்க, "மீனா, பராசக்தியில சிவாஜி பேசுற டயலாக் என்னங்கறாரு முத்து. "ஏங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லங்க. விஷயத்த சொல்லுங்க, என்னாச்சு?" அப்படின்னு மீனா ரொம்பவே ஆர்வமும் அவசரமுமா கேக்க, "சக்சஸ், சக்சஸ், சக்சஸ்ங்கறாரு முத்து. அதான் டயலாக். நமக்கும் சக்சஸ் தான்." அப்படின்னு முத்து சொல்ல, மீனா ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. "ஏங்க, அப்படியா? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு மீனா கேக்க, "ஆமா மீனா, இங்க நடிக்க வந்த நாங்களும் சக்சஸ் பண்ணிட்டோம்ல." அப்படின்னு முத்து சொல்ல, "நம்ம பணம் அங்க இருந்துச்சா? எடுத்துட்டீங்களா?" அப்படின்னு மீனா கேக்க, பாயிண்ட் டு பாயிண்ட் மாரி நேரா எங்க வர்றா பாரு, அதான் என் பொண்டாட்டி. அப்படின்னு ரொம்பவே மெச்சுக்கிற முத்து, "பணத்தை எடுத்தாச்சு மீனா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எடுத்துக்கிட்டு நாங்க வெளியில வந்துட்டோங்கறாரு முத்து. "ஏங்க, அங்க யாரும் எதுவும் மாட்டலல்ல?" அப்படின்னு மீனா கேக்க, "அதெல்லாம் யாரும் மாட்டல மீனா. நாங்க போன டீம் எப்படிப்பட்ட டீமு, பலகுரல்ல ஆக்டிங்ல பின்னிடுச்சு. என்ன, ரவி பையன் தான் பயந்துகிட்டே கிடந்தான். சிந்தாமணி அம்மா வேற போயிட்டு பாதியிலேயே வந்துருச்சு மீனா." அப்படின்னு முத்து சொல்ல, "அச்சச்சோன்னு" மீனா சொல்றாங்க. "ஆனா அதுக்குள்ள நாங்க வெளியில வந்துட்டோம்ல." அப்படின்னு முத்து சொல்ல, உடனே சந்தோஷமாயிடுறாங்க மீனா. "நீ ஒண்ணு செய்யு." முத்து சொல்ல, "என்னங்கன்னு?" மீனா கேக்குறாங்க. "ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன போட்டு சிந்தாமணிக்கு விஷயத்த சொல்லிருங்கறாரு முத்து." "விடுங்க, அதான் நம்ம பணம் நமக்கு கிடைச்சிருச்சுல்ல." மீனா சொல்ல, அப்படிலாம் இல்ல மீனா. விஷயத்த சொல்லிடணும். சொன்னாதான் நம்ம எவ்வளவு புத்திசாலிங்க, நம்ம அருமை பெருமை எல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிய வரும். அப்பதான் அந்த அம்மாவுக்கு நம்ம மேல பயம் இருக்கும்." முத்து சொல்ல, "ஏங்க, அப்படி சொன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசருங்க மாதிரி நடிச்சு பணத்தை திருடிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு போயிட போறாங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "மீனா, அந்த அம்மாவால எல்லாம் போலீஸ்க்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா திருடி வச்சிருந்தது உன்னோட பணம் இல்லையா? அதனால போலீஸ் கேட்டாலும் நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சிடலாம். ரவுடிங்களை அனுப்பிச்சு அவங்க பணத்தை திருடுனாங்கங்கறதும் தெரிஞ்சிடும். சரியா? அப்ப போலீஸ் சிந்தாமணி மேலதான் முதல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த தைரியத்துல தானே இந்த ஆபரேஷனே நடந்துச்சு. மீனா, அந்த அம்மாவால எல்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது மீனா." அப்படின்னு முத்து சொல்ல, தைரியமாகற மீனா, "அப்ப சரிங்க, நானும் அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. நான் பேசிடுறேன்னு சொல்ல, நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி பேசு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி சொல்லு, நாங்க வந்துடுறோம்." சரியான்னு முத்து சொல்ல, "சரிங்க, பாத்து வாங்கங்கறாங்க மீனா." அப்பாடா, இப்பதான் வயிறு கொஞ்சம் சரியாச்சு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து மாடிப்படி இறங்கி கீழே வர்றாங்க சிந்தாமணி. அவங்களுக்கு வீட்ல இருக்க ஒரு லேடி தண்ணி குடுக்குறாங்க, "இந்தாங்கம்மான்னு." வாங்கி குடிச்சு முடிச்சிட்டு, "எங்கடா அந்த பொண்ணுன்னு?" கேக்குறாங்க சிந்தாமணி. "அவங்க போயிட்டாங்களேக்கான்னு." அந்த பையன் சொல்ல, "யாருடா அது?" சிந்தாமணி கேட்க, "அக்கா, அவங்க வருமான வரித்துறையில இருந்து வந்தாங்க. நம்ம வீட்ல சோதனை பண்றதுக்காக வந்தாங்க அக்கா." அப்படின்னு அல்லக்கை சொல்ல, சிந்தாமணிக்கு ஒண்ணும் புரியல. திகைச்சு போய், "என்னடா சொல்ற? சோதனை பண்ணாங்களா? வருமான வரி சோதனையா? என் வீட்டுக்கு ஏன்டா அவங்கெல்லாம் வரப்போறாங்க? நான் என்ன கோடி கோடியாவா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஏய், யாருடா அவங்க? ஏதாவது ஐடி காமிச்சாங்களா? நல்லா விசாரிச்சீங்களா?" அப்படின்னு சிந்தாமணி கேள்வியா கேட்க, "அக்கா, ஏதோ கார்டு காமிச்சாங்க. வந்தாங்க, எங்கள மிரட்டுனாங்க. நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தோம். வந்தவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் போல. எங்க செல்போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இல்லனா அப்பவே ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லிருப்போம்க்கா. அந்த பொண்ணு வேற ஹிந்தில பேசுச்சா, ஒண்ணுமே புரியலக்கான்னு." அந்த பையன் சொல்ல, "என்னடா சொல்ற? சரி, எதைத்தான் எடுத்துட்டு போனாங்கன்னு?" சிந்தாமணி கேக்குறாங்க. "அவங்க வந்து என்ன பண்ணுனாங்க?" அப்படின்னு சிந்தாமணி கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற அந்த பையன், "அக்கா, வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு மேல போய் ஒரு மஞ்ச பைய மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா." அப்படின்னு அந்த அல்லக்கை சொல்ல, பதறி போற சிந்தாமணி, "என்னது, மஞ்ச பை எடுத்துட்டு போனாங்களா? ச்சே,
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாடிக்கு போறாங்க. வேகமா போய் பீரோவ திறந்து பார்த்துட்டு மூடிட்டு வர்றவங்க, டேய் அது மீனா கிட்ட இருந்து எடுத்த பணம்டா. அத மட்டும் எப்படி எடுத்துட்டு போவாங்க? வந்தது யாரு என்னன்னு தெரியாம எப்படிடா பணத்தை எடுக்க விட்டீங்க? அப்படின்னு ஸ்ருதி அரைஞ்ச கன்னத்திலேயே சிந்தாமணி ஒரு அறை விடுறாங்க. அப்படியே சுருண்டு போய் விழுந்துடுறா அந்த பையன். ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சிந்தாமணி போனை கையில அடிச்சிட்டு இருக்க அவங்க போன் ரிங் ஆகுது. ஆன் பண்ணி காதுல வைக்க, வணக்கம் கண்ணு, நான் தான் மீனா பேசுறேன். என்ன கண்ணு, குழம்பி போன குட்டை மாதிரி இருக்கியா கண்ணு? என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியலையா கண்ணு? என்கிட்ட இருந்து திருடின பணம் உன் வீட்டை விட்டு போயிடுச்சா கண்ணு? மீனா பேசிக்கிட்டு இருக்க. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? எந்த பணம்? எனக்கு எதுவும் தெரியாது. சிந்தாமணி சொல்ல. சிந்தாமணி, உன் நடிப்பெல்லாம் என் அத்தை கிட்ட வச்சுக்கோ. அவங்கதான் உன்னை நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் மண்டபத்துல கட்ட வேண்டிய டெபாசிட் பணத்தை நீதான் ஆள வச்சு திருடினன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஆளுங்க வந்து உன் வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்களேன்னு மீனா கேட்க, ஏய் அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க யாருக்குமே தெரியாம ரகசியமா தானே வருவாங்க. சிந்தாமணி கேட்க, நிஜமான அதிகாரிங்களா இருந்தா ரகசியமா வந்துட்டு போயிருப்பாங்க. வந்தது ஏன் வீட்டு ஆளுங்க. மீனா சொல்ல டென்ஷன் ஆகுற சிந்தாமணி, ஏய் என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க சிரிக்கிற மீனா, ஆமாங்கன்னு நீ என்ன ஏமாத்தலாம், ஆனா என் புருஷன் இருக்காரு பாரு, அவரு எல்லாரையும் நல்லவங்கன்னு என்னைய மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாரு. நல்லவங்களுக்கு ரொம்ப நல்லவரா இருப்பாரு, ஆனா கெட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருப்பாரு. அவரை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு மீனா சொல்ல, அப்ப இங்க வந்துட்டு போனதுன்னு சிந்தாமணி கேட்க, ஏன் புருஷன் தான் உன் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி வந்து என்கிட்ட இருந்து நீ திருடிட்டு போன பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. எப்படி சூப்பரா பிளான் பண்ணி எடுத்துட்டாருல. அவரு நினைச்சிருந்தா அங்க இருந்து நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா நாங்க மத்தவங்க பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவங்க இல்ல, அதனாலதான் எங்க பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. நீ எனக்கு வர வேண்டிய ஆர்டரை பறிச்சுட்ட, பரவாயில்ல, அத நான் உனக்கு போட்ட பிச்சையா வச்சுக்கிறேன். மீனா சொல்ல, சிந்தாமணியால ஒண்ணுமே பேச முடியல. இருந்தாலும் இழுத்து புடிச்சு, ஏய் நீ எனக்கு பிச்சை போடுறியா? பொய் சொல்லி வீடு ஏறி வந்திருக்கான் உன் புருஷன். இப்பவே நான் போலீஸ கூப்பிடுறேன். சிந்தாமணி சொல்ல, தாராளமா போங்க சிந்தாமணி. போலீஸ் உங்களுக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா மாட்ட போறது நீங்க தான். உங்களால ஒன்னும் பண்ண முடியாது சிந்தாமணி. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் அறிவில்ல. முட்டாள் கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. அது சரி, உங்க கூட இருக்கவங்க பின்ன என்ன வேற மாதிரியா இருப்பாங்க? மீனா பேசிட்டு போக வேற வழியே இல்லாம தலையெழுத்துன்னு கேட்டுட்டு இருக்க சிந்தாமணி, ஏய் ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து வேலையை காமிச்சிட்டல, நான் உன்னைய சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, உங்களால எதுவுமே பண்ண முடியாது சிந்தாமணி. ஏன் பணம் என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு பாத்தீங்களா? ஆனா ஒண்ணு, உங்க ஆளுங்களை வச்சு என் பணத்தை திருடினப்போ என் கையில அடிபட்டுருச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த ஆர்டரும் என் கைய விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணமும் நீங்க தான். கடவுள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவங்க பொருளுக்கும் அடுத்தவங்க வாய்ப்புக்கும் ஆசைப்படாதீங்க சிந்தாமணி. தட்டி பறிக்கிற வாய்ப்புல வெற்றி வந்தாலும் அது உங்களுக்கு நியாயமா கிடைக்கிற வெற்றியா இருக்காது. ஏன் திறமைக்கு எனக்கான வாய்ப்புகள் என்ன தேடி வரும். நியாயமா தோத்து போனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இல்லனா எல்லாத்தையும் இழந்து தனி மரமா நிப்பீங்க. நியாயமா சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் உடம்புல ஒட்டும். இப்பவும் சொல்றேன், வாழு வாழ விடு அப்படிங்கிற மீனா கெத்தா காதுல இருந்து போனை எடுக்க, நம்முடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போய் விட்டதுன்னு ரொம்பவே நொந்து போய் சிந்தாமணியும் காதுல இருந்து போன் எடுக்கிறாங்க. அக்கா யார்கிட்ட பேசுன? அவங்க வருமான வரித்துறை ஆய்வாளர்களா அப்படின்னு மெயின் அல்லக்கை கேட்க, பலார்னு ஒரு அறை விடுறாங்க சிந்தாமணி. எல்லாருமே பயந்துடுறாங்க. உடனே அங்க இருக்க ஒரு பூ பேக் எடுத்து, யாரு வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க, எதுவுமே கேட்க மாட்டீங்களா, அறிவு கெட்ட முண்டங்களா, வருமான வரி சோதனை ஆபீசரா அப்படின்னு ஏகத்துக்கும் டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க சிந்தாமணி. முத்து வழக்கம் போல அப்பான்னு கூப்பிட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வர, என்னப்பா முத்து, என்ன சீக்கிரமா வந்துட்டேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்போ கிச்சன்ல இருந்து வர்ற விஜயா, என்னங்க ஏதோ கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்க, ஐயோ அம்மா சரியான மேஜிக்காரங்க தான் போல இருக்குப்பா, கரெக்டா சொல்லிட்டாங்கங்கிறாரு முத்து. முக்கியமான வேலைக்கு போறேன் நீங்கன்னு அண்ணாமலை கேட்க, முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கிள், இப்பதான் நாங்க ரைடெல்லாம் முடிச்சிட்டு வரோங்கிறாங்க ஸ்ருதி. என்னது, இவன் கூட நீங்களும் சவாரிக்கு போனீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா இது வேற ரெய்டு அப்படின்னு ரவி சொல்ல, எஸ் இன்கம் டாக்ஸ் ரெய்டுங்கிறாங்க ஸ்ருதி. என்னது இன்கம் டாக்ஸ் ரெய்டா அப்படின்னு பின்னாடி வந்து நிக்கிற மனோஜ் கத்த, நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா, எதுக்கு, நான் தான் கரெக்டா டாக்ஸ் கட்டுறேனே, ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டாலே இதான் பிரச்சனை, ஒரே ஐடி ரெய்டுன்னு கிளம்பி வந்துட வேண்டியது அப்படின்னு மனோஜ் ஏகத்துக்கும் புலம்ப. எல்லாரும் மனோஜ ஒரு மாதிரியா பாக்குறாங்க. டேய் 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 தொழிலதிபரே, அடங்குன்ற மாதிரி செய்கை காட்டிட்டு, பயப்படாத, ரெய்டு உனக்கு இல்ல வேற இடத்துல அப்படின்னு முத்து சொல்ல, டேய் புரியுற மாதிரி சொல்லிடாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு முக்கியமான ஆள் வந்துடணும் அப்படிங்கிற முத்து மீனா மீனான்னு கூப்பிட்டு இருக்காரு. இதோ வந்துடுறேங்கன்னு வாய்ஸ் வருது.
என்னங்க இவன் நடு வீட்ல நின்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, நான் என் பொண்டாட்டிய கூப்பிடுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. என்னங்க, நான் மேல துணி காய போட போயிருந்தேன், பிரச்சனை எதுவும் இல்லன்னு மீனா கேக்குறாங்க. இல்லன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பிரச்சனை எதுவும் இல்ல மீனா, ஆல் ஓகே, போன வேலை சக்சஸ்ங்கிறாங்க ஸ்ருதி. அப்பா ஒரு நிமிஷம் இப்படி வாப்பான்னு முத்து கூப்பிடு. எதுக்குடாங்கிறாரு. வாப்பா சொல்றேன், வாப்பான்னு சொல்ல அண்ணாமலை எழுந்து நிக்கிறாரு. இந்தாப்பா இத புடிப்பான்னு மஞ்ச பைய நீட்டுறாரு. என்னடா இதுன்னு அண்ணாமலை கேட்க, அப்பா நீ வாங்கி பாருப்பா அப்படின்னு முத்து அடம்பிடிக்க வாங்குறாரு. அண்ணாமலை கையில ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னடா பணம்னு அவர் திகைப்பா கேட்க விஜயா ஆர்வமா பாக்குறாங்க. ஆமாப்பா, 2,00,000 ரூபாய் மீனா கிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டு போனால, அந்த பணம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஏகத்துக்கும் ஷாக் ஆகுறாங்க விஜயா. முத்து அப்படியே ஓரக்கண்ணால அம்மாவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இருக்காரு. இந்தாம்மா மீனான்னு கொடுக்க, அதை வாங்கிட்டு போய் சுவாமி படத்துக்கிட்ட வச்சு சாமி கும்பிடுறாங்க மீனா. மனோஜும் ரோகிணியும் ஒண்ணு புரியாம அப்படியே திகைப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா, மீனா அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணினா, குடுக்க போகும்போது யாரோ அவகிட்ட இருந்து திருடி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அப்பா யாரோ ஒருத்தங்க எல்லாம் திருடலப்பா, மீனாவுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒருத்தனை அனுப்பி மீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆக வச்சு இந்த பணத்தை திருடி இருக்காங்கப்பா அப்படிங்கிற முத்து அப்படியே நைஸா விஜயாவை பார்க்க அவங்க எச்சில் விழுங்கிட்டு இருக்காங்க. அது எப்படிடா, யார் இத பண்ணினதுன்னு அண்ணாமலை கேட்க, அது வேற யாரும் இல்லப்பா, நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு தான்ப்பா. முத்து சொல்ல தடுமாறுற விஜய ஏதோ சொல்ல வந்துட்டு வாய மூடிக்கிறாங்க. நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டுனா யாரு, பார்வதி ஆண்டியா? மனோஜ் கேட்க, டேய் பார்வதி அத்தை நல்லவங்க, அவங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பாவம் அவங்க எப்படி தப்பி தவறி நம்ம அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னு முத்து சொல்ல குறை பார்வை பாக்குறாங்க விஜயா. வேற யார் அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு மனோஜ் கேட்க, அது புது ஃப்ரெண்டு, புது ஸ்டூடெண்ட் சிந்தாமணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்லப்பா. முத்து சொல்ல, யாரு அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்களே, மீனாவுக்கு கூட எதிரி அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா அவங்களே தான், இது அவங்க பார்த்த வேலைதான், அவங்க தான் ஆளை அனுப்பி மீனா கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு அந்த ஆர்டரையும் அவங்க வாங்கிட்டாங்கப்பா. முத்து சொல்ல இறுகி போய் நிக்கிறாங்க விஜயா. எதுக்கு அந்த அம்மா இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு அண்ணாமலை கேட்க, அதான் சொல்லிருக்கேனேப்பா, அந்த அம்மா தான் இந்த ஊர்ல இருக்க எல்லா முக்கியமான மண்டபத்திலயும் டெக்கரேஷன் பண்றவங்க, அவங்கள மீறி மீனா வளர்ந்துட கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க, அவங்க தான் டாப்ல இருக்கணுமா. முத்து சொல்ல, அதுக்காக அடுத்தவங்க பொழப்பெல்லாம் கெடுக்கணுமா, இந்த முதல்ல ரெண்டாவதுங்கிறதுல நாமளா நினைச்சுக்கிறது எந்த இடமுமே நிரந்தரம் கிடையாது. அண்ணாமலை சொல்ல, அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு எங்க புரிய போகுது மாமா, அவங்கள மீறி யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவை ஆர்டர் எடுக்கும் போது ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏன் கூட அவங்களா வந்து போட்டி போடுறாங்க. மீனா சொல்ல, இதெல்லாம் போட்டியில பண்றது இல்லம்மா, பொறாமையில பண்றது, ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா இது, இப்படியுமா இருப்பாங்கன்னு அண்ணாமலை சங்கடமா கேட்க, இருக்காங்களேப்பா இருக்காங்களே, அதுவும் நம்ம அம்மாவுக்கே எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க. முத்து சொல்ல, என்ன பால் மறுபடியும் நம்மகிட்டயே வந்து நிக்குதுன்னு திகைப்பா பாக்குறாங்க விஜயா. விஜயா பக்கத்துல வந்து, விஜயா ஏன் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிற, முத்துவும் மீனாவும் இப்பதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, இவங்க வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக அந்த பொம்பளை இப்படி பண்ணுது, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதான்னு அண்ணாமலை கேக்கு. ஏங்க என்ன இப்படி கேக்குறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது விஜயா பதட்டமா சொல்ல, உண்மையை சொல்லு விஜயா, போன தடவையே அந்த பொம்பளைக்கு நீ உதவி செஞ்சிருக்க, மண்டபத்துக்கு மீனா போக கூடாதுங்கிறதுக்காக உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளை வீட்லயே இருக்க வச்சிருக்கிற. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, கரெக்டுங்க அங்கிள், ஆல்ரெடி ஆன்ட்டி அவங்க கூட சேர்ந்து மீனாவோட ஒர்க்க ஸ்பாயில் பண்ண பார்த்தாங்க, ஆன்ட்டிக்கு இந்த கிரைண்ட்ல ஷேர் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் சும்மா இருமா, நீ வேற ஷேர் கீருன்னுட்டு, ஏங்க எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, அவங்க என்கிட்ட டான்ஸ் கத்துக்க வர்றாங்க அவ்வளவுதான். விஜயா பதட்டமா சொல்ல, அப்பா 60 வயசுக்கு மேல ஒருத்தங்க டான்ஸ் கத்துக்க வர்றாங்க, அது தப்பு கிடையாது, எந்த வயசுல வேணா டான்ஸ் கத்துக்கலாம், ஆனா அவங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்காக வேண்டி அம்மா கிட்ட வந்து சேரல, அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மீனாவை தொழில விட்டு விரட்டணும், அதுக்குதான் வந்திருக்காங்க. முத்து சொல்ல, ஆமா மாமா, நான் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மண்டபத்துல இருந்து எனக்கு ஆர்டர் தேடி வந்தது, அந்த அம்மாவுக்கு போயிட்டு இருந்த ஆர்டர்லாம் என்ன தேடி வர ஆரம்பிச்சது, ஏன்னா அவங்க மண்டப மேனேஜர் கிட்ட கமிஷன் எல்லாம் கொடுத்து வாங்குவாங்க, நான் நியாயமா நடந்துக்கிறேன், அதனால என்ன தேடி வந்தாங்க, அது அவங்களுக்கு தாங்க முடியல, என்னைய கூப்பிட்டு அவங்களுக்கு கீழே ஒரு தடவை வேலை பாருன்னு கூட பேரம் பேசுனாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. மீனா சொல்லி முடிக்க, இவ்வளவு நடந்திருக்கான்ற மாதிரி மீனாவை எல்லாரும் பாக்குறாங்க. உடனே கிடைச்சதுடா சான்ஸ்ங்கிற மாதிரி, மீனா ஆன்ட்டிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியலையே, இதுல ஆன்ட்டி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு ரோகிணி சப்போர்ட்டுக்கு வர, ஏய் இப்ப உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு விஜயா மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல ஆன்ட்டி, உங்களுக்காகத்தான ரோஹிணி சொல்ல, எனக்காக நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு ரோஹிணியோட முகத்துல கரிய பூசிட்டு, ஏங்க
இவளும் அவங்களும் ஒரே வேலை பாக்குறவங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? அதுவும் இல்லாம அவங்க எதுக்கு இவள போட்டியா நினைக்க போறாங்க? அவங்க ரொம்ப வருஷமா இந்த தொழில்ல பெரிய ஆளா இருக்காங்க. இவ தான் தேவையில்லாம அவங்க கிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்கா. அவங்க இடத்த புடிக்கணும்னு இவ நினைக்கிறாங்கறாங்க விஜயா. அத்தை, அப்படிலாம் யார் இடத்தையும் புடிக்கணும்னுலாம் நான் ஆசைப்படல. என் வேலைய நேர்மையா, உண்மையா பண்றேன் அவ்வளவுதான். மீனா பதிலடி கொடுக்க, விஜயா இது முதல் தடவை இல்ல. அந்த பொம்பளை அடிக்கடி இப்படிதான் பண்ணுது. இதோ பாரு, ஆக்சிடென்ட் ஆகி கையில அடிபடுற அளவுக்கு ஆயிடுச்சு. வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அண்ணாமலை விஜயா கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்பா, அப்படி ஏதாவது ஆயிருந்தா இந்த முத்து யாரு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமாவே சொல்றாரு. வேண்டாம் விஜயா, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட சாவகாசம் எதையும் வச்சுக்காத. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிக்க. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க விஜயா முத்துவ முறைக்க, அங்க என்ன முறைக்கிற? மீனா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கானா நம்ம குடும்பத்துக்கு தான் பெருமை. அது முத்துவுக்கும் வளர்ச்சி தானே. அதுக்கு உன்னால உதவியா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, உபத்திரமா இருக்காத. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க விஜயாவுக்கு உள்ளுக்குள்ள தாங்கல. ஏங்க, இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் என்ன வந்து கேள்வி கேக்குறீங்க? அந்த சிந்தாமணி தான் இவங்க பணத்தை எடுத்தாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க விஜயா. அம்மா, இந்த பணத்தையே அந்த லேடி வீட்ல இருந்து தான் எடுத்தோம். ரவி சொல்ல விஜயா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே திகைச்சு போய் எல்லாரையும் பாக்குறாங்க. என்ன நடக்குது? என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.